Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத், சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, எக்ஸர்சைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 15. The mean and variance of 7 observations are 8 and 16 respectively. If 5 of these are 2, 4, 10, 12 and 14, then find the remaining 2 observation. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க? ஒரு 7 நம்பரோட மீன் அண்ட் வேரியன்ஸ் குடுத்துட்டாங்க. ஆனா, இந்த 7 நம்பர்ல 5 நம்பர் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இதுல ரிமைனிங் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன எழுதிறலாம். மீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் 8. தென் வேரியன்ஸ். வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் 16. தென் நமக்கு 5 நம்பர் குடுத்துட்டாங்க. ரிமைனிங் 2 மட்டும் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நார்மலாக நம்ம எக்ஸ் அப்படின்னா ஸோ x1, x2, x3, x4, x5 அண்ட் x6, x7 இதில் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2, 4, 10, 12, 14 தென் இது தெரியாத நம்பர் நான் ஏ பி அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ மீன் அப்படிங்கிறப்ப ஜென்ரல் ஃபார்முலா என்னது? மீன் எக்ஸ் பார் இஸ் equal to summation xi divided by n. Next information variance. அப்போ variance sigma square is equal to summation xi square divided by n minus summation xi by n then square. இப்போ ஃபஸ்ட்டு மீனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ மீன் வந்து 8 கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 7. ஸோ 2 + 4 + 10 + 12 + 14 ப்ளஸ் அன்னோன் நம்பர் ஏ அண்ட் பி தென் டிவைடட் பை 7. இப்போ இந்த 7 வந்து நமக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறப்ப மல்டிப்ளிகேஷனா? ஸோ 7 × 8 56 இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்லாமே கம்பைன் பண்ணுறப்ப 42. 42 + a plus b. Then left side move ஆகிறப்ப 56 minus 42 14. அப்போ a plus b ஓட வேல்யூ 14. இது நம்ம 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வேரியன்ஸோட ஃபார்முலா summation xi square divided by n minus summation xi by n then square. summation xi by nக்கு பதிலாக நம்ம மீன் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ x bar is equal to 8. நமக்கு வேரியன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ 16 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை n அப்படிங்கிறப்ப நமக்கு ஒவ்வொரு டைமாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் தென் 4 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் தென் 14 ஸ்கொயர் அன்னோன் வேல்யூ a and b. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தென் டிவைடட் பை n. ஸோ 7 மைனஸ் இப்போ மீன் தென் ஸ்கொயரா? அப்போ 8 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ 16 இஸ் equal to 4 + 16 + 100 + 144 + 196 + a ஸ்கொயர் + b ஸ்கொயர் டிவைடட் பை 7 மைனஸ் 8 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 64. இப்போ நமக்கு வேரியபிள் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும் மூவ் பண்ணணும். அப்போ இதை இங்கே மூவ் பண்ணிடலாமா? ஸோ 16 + 64 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இது எல்லாமே கம்பைன் பண்ணுறப்ப 460 வரும். 460 ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தென் டிவைடட் பை 7. இப்போ இதே நமக்கு 80 தென் இந்த 7 இங்கே மூவ் ஆகிறப்ப டைம்ஸா? 560 இஸ் ஈக்குவல் டு 460 ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தென் இங்கே மூவ் பண்ணுறப்ப சப்ட்ராக்ஷன் 560 minus 460 100. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ 1 and 2லேருந்து நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? இப்போ 1 அப்படிங்கிறது
a plus b is equal to 14. 2 வந்து a square plus b square is equal to 100. நமக்கு ஒரே வேரியபிளை மாற்றி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ a is equal to 14 minus b அப்படின்ட்டு நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 14 minus b then square plus b square is equal to 100. இதில் நீங்கள் b கண்டுபிடிச்சி இங்கே ரீப்ளேஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ a minus b whole square ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஃபார்முலா? a minus b square is equal to a square minus 2ab plus b square. இப்போ a square பொசிஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு 196 minus 2ab, so 2 times of 14, 28. அப்போ 28b then b square plus b square is equal to 100. நமக்கு எல்லாமே ஒரே பக்கமாக மூவ் பண்ணிடலாம். தென் லைட் டைம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். இப்போ b square plus b square 2b square. ஸோ 2b square minus 28b plus 196, இந்த 100 இங்கே வரப்போ minus 100 is equal to 0. ஸோ 2b square minus 28b plus 96 is equal to 0. நமக்கு எல்லாமே 2 காமனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 for both side. அப்போ b square minus 14b plus 48 is equal to 0. இங்கே நம்ம ஸ்பிளிட்டிங் மிடில் டைம் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ இதை எது கூட கம்பேர் பண்ணுவோம்? ax square plus bx plus c is equal to 0. இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் is equal to 48. then sum of same two number is equal to minus 14. நமக்கு எந்த ரெண்டு நம்பர் பாசிபிள்? 6 times of 8, 48. then 6 plus 4, 14. அப்போ மைனஸ் வேணும். ஸோ minus 8, minus 6. இங்கே நமக்கு a பொசிஷனில் 1 தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்போ b minus 8 multiplied by b minus 6 is equal to 0. இப்போ ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சு நமக்கு எக்ஸாக்டான வேல்யூ வேணும். அப்போ ஈக்குவல் டு 0 பண்ணலாமா? இப்போ b minus 8 is equal to 0 அப்படின்னா bயோட வேல்யூ பாசிட்டிவ் 8. தென் b minus 6 is equal to 0 அப்படிங்கிறப்ப bயோட வேல்யூ பாசிட்டிவ் 6. நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? a plus b is equal to 14. இப்போ b plus 8 அப்படின்னா நமக்கு a ஓட வேல்யூ என்ன வரும்? a plus 8 is equal to 14. a is equal to 6. The next a plus 6 is equal to 14. அப்போ a ஓட வேல்யூ 8. இப்போ தேவையான வேல்யூ கிடைச்சிருச்சா? அப்போ x6, x7 ஓட பொசிஷன் 6 and 8. That's all. Thank you.